காட்டு பண்ணி மாதிரி இருக்கிறான். நான் ஒரு சென்ட் அவன் ஒரு நட்டு. அழகாது அண்ணதாய் அழகு சின்னமி உன்னை அடைய வேண்டும் என்பது என்ற நெடுநாள். அது ஒரு காலம் நடக்க முடியாது. காலமோ நேரமோ கம்மலப்படு ஒரு அஞ்சு ஒன்லி ஒன்லி கிஸ்மி அம்மால ஒரு லட்சுமி ஒரு அக்கி பக்கி ஒரு டப்பாங் டப்பாங் வாடி தேவையா ஒரு பெண்களா மதிக்கடா. புரியுதா? நாங்க எப்படி மதிக்கிறோம்? நீ அப்படி மதிக்கலையே. அழகு சிலையே என்ன அழகான உருவம். உனது கண்ணும் அழகு. உன் கண்ணில் இருக்கும் மூளை அதை விட உனது மூக்கு அழகு. ஐயோ பையன் வாய உனது மூக்கு அழகு. உன் மூக்கில் இருக்கும் 30 நாள் சரி அது உனது பல்லு அழகா. உன் பல்லில் இருக்கும் 10 நாள் மூட்டை அதையெல்லாம் விட சொல்ல நல்லா தம்பா இறங்கின மணி நடைய பாடுறான். எல்லாம் பார்க்க அளவு கடந்த ஆசை யாருக்கு? வா ஒரே ஒரு வாட்டி அதுக்கப்புறம் போக மாட்டோமா? அங்கே நிமிஷம் ஒண்ணுமே உன்னால பண்ண முடியாது. பண்றேன்னா இல்ல சொமான அதுக்குள்ள வாடிய பொம்மா 2 வருஷம் 2 வருஷமா கேக்குற ஏமாத்திட்டு போலான்னு பாருங்க. தாலி ஆத்துருவேன். தாலி ஆத்த பசங்க எத்தனை கம்பல் அட்வான்ஸ் வாங்கி தாலி ஆத்த 2 மாசம். நாங்கள் ஆசைப்பட்டதை இதுவரை அடைந்ததாக பார்த்து போனா உனக்கு நல்லது எனக்கு நல்லது. எனக்கு வழிபடுங்க. என் அண்ணன் எனக்காக காத்து கொண்டிருப்ப வீட்டுல நான் தண்ணி எடுத்துட்டு போக வேண்டும். நீ அண்ணன் நட போனா நாங்க யாரும் அழகான உருவம் கோவதற்காக வரவில்லை. அடி புள்ளிமாடி கட்டி பிடித்து ஒரே ஒரு முத்தம். முடியாது. மாமையேவ பக்கத்திலே சொல்வதற்கு இறுதியாக கேட்கிறோம். நாங்க கெஞ்சலாம் உறுதியாக சொல்கிறேன். வர முடியாது. ஒரு கொட்டை சிலைக்கு நம்மள போனாலும் கேட்கலாம். அவளை தூக்கி போட்டு நக்காம அடியாத மாடு படியாது. அடிக்கிற அடி உமா இதே ஊர்ல அப்படி மூட்டை மாலை கட்டோல் நானா இறங்க முன்னாடி இறங்குறீங்க. உமால ஒரு பேர் என் பேரு உமால ஒரு பேர்
வேற சொல்லல. என் அடியில தாங்க மாட்டேயா. நான் ரொம்ப சின்ன பொண்ணு. நான் ரொம்ப சின்ன பொண்ணுங்க. சின்ன பொண்ணு தான் ஏய் அம்மா பேர் ஆரம்பத்தை அப்படித்தான் இருக்கும். போ சரியா போடும். உங்களோட பேரு சொன்னாலா? சொல்லல ஐயா. சொல்லலடா. அவள் பெயரை சொல்லவில்லை. இப்போது உன் பெயரை நான் கேட்க போகிறேன். ஆமா, உன் பேர் என்ன? வாய மூடு. வேற சொல்ல, உன் பேர் என்ன? உன் பேர் என்ன? வாய மூட்டி சூக்காத கொள்வாங்க. வேற கேட்க சொன்னா அவளை அடிச்சுட்டு வாய மூடுனா பேர் ஆண்டா சொல்ல மாட்டேன். சரி போகட்டும். இனி முறை கொண்டு இந்த இடத்தில் உனக்கு வேலை கிடையாது. என்ன பண்ண போறா? விட்டு போறேன். இவள் இல்லை என்றால் இந்த மண்ணில் மறைந்து விடுவேன். ஒரு கொண்டாடு போய் நடக்கிற நடைய பார்த்து நடக்கிற நடைய பார்த்து நடையா இது சென்று விட்டாலே பூனகாசம் தடவிட்டுக்கிறாங்க. அன்பே அன்பே ஆறு உயிர் அன்பே ஆறு உயிரே பாடி செய்ய ஆம்பளையாட தான் வரான தவிர பொம்பளையாட போட்டா இனிமேல் வேலை கிடையாது உனக்கு. மாமா என்னையா என்னையா மாமா மாமா தப்பு அடிக்கிற மாமா யாருங்க? ஐயோ அவன் நேரம் ஆறு கடை போயிட்டு இருப்பான். இருக்கவா போவாடா நீ வந்தா டீ சூடா குடிக்கலாம் எல்லாம். மாமா மாமா I love you, Mama. ஐக்கியத்தை மட்டும் ரெண்டு பேரும் முதல் முறையாக பாடுபோடியா நின்று
போல நீ. ஆமா, என்னடா இது பண்ணிட்டியா? 2 மாசம் ஆச்சு மச்சான். ஓ மச்சான். ஓ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உன்னை வாரி அடிச்சிடும். அடலி குடுவே. எப்பா, நான் போயிடுறேன். எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் எனக்கு. உனதான் உப்பைக்கு. மாமா I love you. முதல்ல எனக்கு மாமான்னு கொடுத்துருக்கிறேன். லவ் பண்றேன் சொல்றேன். ஓடி வந்தா தனியா விட்டுட்டு ஓடி. யாரு என்னதான் 3 பேர் விட்டு வாண்டானுங்க. ஓ யார் தலையில கட்டலான்னு பாக்குறேன். மாமான்னு கொடுத்துக்கிறேன். நீ என் துணி மடிக்கணும். ஐயோ அம்மா என் துணி மடிக்கிட்டே 10 பேர் போகணும். அம்மா போடுங்க கட்டு. ஆமா நான் பறிச்சு வைக்கிறேன். அதுக்குதான் ஒருத்தனை பிடிச்சிக்கிறேன் அடிக்கிறவனே. தங்கமே ஆ அழகா பேசுறேன். ஐயோ மட்டும் உண்மையா பொம்பளையா ஏய் மாமா பார்த்து ஆசை வரவில்லையா? மாமா ஆகாயத்தில் பப்பரிக்கே இந்த மறுபடி பிடிக்கே காத்திருக்கே இந்த வண்டியோட சுத்தமாயிட்டீங்க. எனக்கு அழுவட்டுமா காதலுக்கு பொறுத்த கல்யாணம் நீங்க என் காதலை தீர்த்து வைத்த காவி நீங்க எல்லாம் என் பட்டம் அங்க பாருங்க பைபாஸ் பட்டம் பொன்னாலை மயக்கம் புல்மாலை மயக்கம் ரசிப்பது சுகமி பூரண நிலவோ புன்னகை மலரோ பூரண நிலவோ புன்னகை மலரோ அழகினை வடித்து அமுதத்தை குடித்து அடைக்க துடித்து போக மாட்டேன். ஐயா யாருங்க நீங்க இந்த நாடு உங்களுடைய பேர் என்ன? நான் யார் தெரியுமா? ஏன் இதோ தெரியுதுப்பா. அங்கே தரபுரி நாடு. இன்னாட்டு அமைச்சர் நான். எனது பையன் கருநாகம். ஐயோ இன்னாட்ட வச்சா அமைச்சர் தெரியாது தவறாக பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. ஆமாம் எனக்கு ஒரு சந்தேகம். இந்த பொற்றவர் குலத்தில் பெண்களுக்கு மட்டும்தான் வேலை, ஆண்களுக்கு என்ன வேலை? இங்குதான் எனக்கு திறந்த ஒரு வேலை இருக்கிறது. என்ன வேலை? பொத்தாமரை குளத்தில் நாங்கள் அனைவரும் உடற்பயிற்சி செய்வது வழக்கம். உடற்பயிற்சி செய்து முடித்து விட்டேன். ஆனால் உன்னை பார்த்த பொழுது உன் மீது நான் ஆசைப்பட்டு விட்டேன். நீதான் எனக்கு வேண்டும். கட்டி எடுத்து ஒரே புத்தகத்தை கொடுக்க முடியாது. இதை எடுத்து ஓடி விடலாம். கொடுக்க முடியாது. சரி, செல்லுப்பா, பரவாயில்லை. ஆடாமல் ஆடுகிறேன், வாடாமல் ஆடுகிறேன். வேதனையால் வாடுகிறேன் போ 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 நான் வேதனையால் வாடுகிறேன் போ 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 ஆடாமல் ஆடுகிறேன், வாடாமல் பாடுகிறேன். வேதனையால் ஆடுகிறேன்.
கூடுவார் யார் கூடுவார் வேதனையால் வாடுகிறேன் போ போ அவன் என்ன சொல்ல நீ நாயத்தை பேசணும் யார் பிடிச்சது நான் தான் முதல்ல நான் உள்ள நீ வெளியவே நின்று நான் வெளியே நிக்கணும் யாருன்னா வந்தாங்க நான் எப்படி என்ன ஒரு நாள் அடிக்கிறீங்க செத்து போன நாட்டை அடிக்கிறேன் நாய் தலைமலை போட்டு ஒதுக்கி வரேன் உலகார பாரு பூரா முத்து பொண்ணை வைக்க போற நாய் செலுப்புற மாதிரி செலுப்புற வைக்க போறக்கார வந்து சூட்ட வைக்க வாரி போய் போட்டு வர இனிமேல இங்க இருந்தா போட என்னுடைய கற்பையை சூரிய அணிவித்தேன பாவி இதை திருடம் செய்து கொள்ளுங்கள் ஐயா அண்ணா இவ்வளவு நேரம் வைக்க போய் அந்த பாவிய வாழ்க்கையே அழிச்சிட்டானா அந்த பாவி உன் வாயை கீச்சிட்டாங்க வாயை கீழவே இருக்கு நம்ம அந்த பாவியுடைய கற்பையை சூரிய நான் கூட பிறக்காத தம்பியே அம்மா பெண்களுக்கு கற்ப உயிரிலும் மேலானதம்மா அந்த பாவி உன் கற்ப அழிச்சிட்டானா கற்பு போனா என்னம்மா எதனா சிவப்பு போய்தானா
வரைக்கும் நல்லா தாண்டி பேசுறேன். ஏய், உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியாது. எனது வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். ஏய், சீதா, ஓடிவிடு. போக. நீதிமன்றம். நீலமங்கலம் போறேன். ஏய், நீதிமன்றம்டா. அவருக்கு எப்ப ஐஸ் வை. அம்மால ஒரு நீதிமன்றம் சென்று மன்னரிடம் மன்னப்பட்டு சொல்லிவிட்டார். என் நிலைமை என்ன ஆகும்? உன் பதவி பறி போய்விடும். என்ன காப்பாற்றாது? ஏதாவது ஒரு வழி சொல்ல முடியல. வழியா கேட்கல. போய் கேட்ட போற வழிய ஆர்காட்டியே போய் சுட்டுறாங்க அந்த வண்டிக்காரன். தோல் கட்டுத்தான் ஊர் வர வழி போய் சுற்றி அங்கதான் நிக்கிறான் அந்த வண்டி. இதுல வந்தவன் முஸ்லீம் ரோட்ல ஏறி போய் தென் கடப்பந்தாங்க போய் நிக்கிறான். ஊரே தாங்க ரெண்டாவது பைபாஸ் வந்துட்டு வழி யாரா சொன்னா இவன் தான் அந்த வழியை. இவன் எப்பேற்பட்ட பூச்செட்டு அவன் யானையாக பிறந்தாலும் கோழையாக பிறக்கவில்லை. அவன் நீதிமன்றம் சென்றான். சிங்கப்பூர் கேஸ் வெளியே வர முடியாது. சண்டைக்காரனை விட்டாலும் விட்டுடுவாங்க. சொன்ன வேற அதனால கொண்டு வாக்காக திருமணம் நடக்கும். மாப்பிள்ளையா தெரியுமா? கண்ணு முன்னாடியே வெட்ட போடு உள்ள தள்ளி போவாங்க. எவன் குழந்தைக்கு எவன் பார்த்தவர்கள் பார்க்காதவர்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மைதாங்க அது. ராமாயண புகழ், ராமாயண புகழ். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். வாழ்க்கையில் எத்தனையோ பெண்களின் கற்ப சூறையாக இருக்கிறார். ஏழையாக பிறந்தாலும்